ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஏன் முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னென்ன வழியெல்லாம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னால் என்ன? காசு சேர்த்து வைக்கிறது தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அந்த காசை எஃபெக்டிவாக நம்ம சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஏதோ இப்போ தான் ரீசெண்ட் டைமில் ட்ரெண்ட் ஆகி எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறோம், எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேர் பண்ணிக்கிறோன்னு நினச்சிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. நமக்கு முன்னாடி ஜென்ரேஷன்ஸ்லேருந்து நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க ஆனால் பெருசாக யோசித்து கால்குலேட்லாம் பண்ணி ரிசர்ச்லாம் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணதில்லை. அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேங்க்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை வீட்டிலே இருக்கிற ட்ரங்க் பெட்டியில் கூட காசு சேர்த்து வச்சு நகையாவோ இடமாவோ வாங்கி போட்டுருவாங்க. அவங்க அன்னைக்கு அப்படி பண்ண சேவிங்ஸ் தான் இன்றைக்கி நம்ம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு பாண்டு சேவிங்ஸு, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஸோ எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 குட்டி குட்டி பாயிண்ட்டாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஃப்ளேஷனில் தப்பிச்சுக்கலாம். நம்ம இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க தமிழில். அதாவது நம்ம பணத்தோட மதிப்பு வந்து கம்மியாகிக்கிட்டே வரும் நாளாக. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம தாத்தா காலத்தில் இருந்த 50 ரூபாயோட வேல்யூவும் இப்போ இருக்கிற 50 ரூபாயோட வேல்யூ ரொம்ப வேரி ஆகும் இல்லைங்களா? அதுதான். இப்போ நம்ம தாத்தா கிட்ட ஒரு 50 ரூபாய் இருந்து அதை அவர் இன்வெஸ்ட் பண்ணாமே விட்டுருந்தாரு, இல்லை ரொம்ப லோ இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸில் வச்சுருந்தாரு அப்படின்னா அது மேபி ஒரு 500 ரூபாய் ஆகிருக்கலாம், இல்லை 5000 ரூபாய் ஆகிருக்கலாம். ஆனால் அதே 50 ரூபாயோ இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஒரு நிலம் வாங்கி போட்டிருந்தாரு அப்படின்னா அந்த நிலத்தோட வேல்யூ வந்து இன்னும் அதே 50 ரூபாயாக இருந்திருக்காது. ஸோ அந்த காசோட வேல்யூ அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமான ஒரு பெனிஃபிட்டாக கூட நம்ம சொல்லலாம். செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்டு. நம்மளோட சொத்து மதிப்பை அதிகப்படுத்துறதுக்கு. பெருசாக சொத்து மதிப்புன்னு பேசுகிறதுனால கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறது தான் சொத்துன்னு இல்லை இல்லையா? இப்போ நம்மளோட நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர்த்துக்கு மைனஸில் இருக்கும். ஏன்னா பர்சனல் லோன் வாங்கியிருப்போம், இஎம்ஐஸ் இருக்கும், என்னோடதுலாம் மைனஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அந்த வெல்த் வேல்யூவை, நம்மளோட நெட்ஒர்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும். ஆப்வியஸாக மணி நம்ம கரெக்டாக எஃபெக்டிவாக சேவ் பண்ணி அதை க்ரோ பண்ணுறப்போ நம்மளோட வெல்த்தோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ஸோ தேர்ட் வந்து நம்ம யூஸ்வலாக அடிக்கடி நிறையா கேட்டிருப்போம், கடைசி காலத்தில் என் பிள்ளையோ பையனோ பார்க்கலன்னா கூட நம்மளை பார்த்துக்கிறதுக்கு நமக்கு தெம்பு வேணும் இல்லையா அப்படின்னு நம்ம வீட்டில் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. தாத்தா பாட்டி ஆகட்டும், அவன் ஆகட்டும். அவங்க வந்து தெம்புன்னு சொல்கிறது வந்து உடல் தெம்பு மட்டும் இல்லை, ஃபினான்ஷியலாக இண்டிபெண்டன்ஸாக இருந்தோம்னா அதுவே அவங்களுக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இல்லையா? இந்த கடைசி காலத்தில் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கறது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பெனிஃபிட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கடைசி கால ரிட்டைர்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறப்போ இன்னொன்று ஞாபகம் வந்துச்சு. ஒரு FIREன்னு சொல்லி ஒரு டேர்ம் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லின்னு சொல்லி. அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடலாமா வேணாமாங்கிறது நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஃபோர்த் வந்து என்ன அப்படின்னா, டேக்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக. நம்ம என்னென்னலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பே பண்ணுற டேக்ஸஸை கம்மி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான இன்வெஸ்டிங் பெனிஃபிட். ஃபைனலாக 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் கோல்ஸை நம்ம ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இப்போது வந்து குழந்தையோட எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை அவங்களோட மேரேஜ் பிளான்ஸு, இது எல்லாத்துக்குமே நம்ம ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் கழித்து நம்ம அப்போ வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஏர்லியராக இன்வெஸ்ட் பண்ணுறதுல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்டிங்குங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்மளை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கப்போ இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கான ரிஸ்க்ஸும் கூட சேர்ந்தே தான் இருக்கும். ஸோ நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறத பார்த்து அனாலிசிஸ் பண்ணி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்ஸ். ஹாப்பி இன்வெஸ்டிங்.